சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7 வாதைகள். பின்பு பெரிதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வான தூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்கள் இனங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்கள் இனங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இதன் பின் விண்ணகத்தில் உள்ள கோவில், அதாவது சந்திப்பு கூடாரம் திறக்க கண்டேன். அப்பொழுது 7 வாதைகளை கொண்டிருந்த 7 வான தூதர்களும் கோவிலில் இருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய்மையான பளபளப்பான மெல்லிய ஆடையும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார்கள். அந்த 4 உயிர்களுள் ஒன்று என்றென்றும் வாழும் கடவுளின் சீற்றத்தால் நிறைந்த 7 பொன் கிண்ணங்களை அந்த 7 வான தூதர்களுக்கும் அளித்தது. கடவுளின் மாட்சியும் வல்லமையும் கோவிலை புகையால் நிரப்பின. அதனால் அந்த 7 தூதர்களும் கொண்டிருந்த 7 வாதைகளும் முடிவுறும் வரை ஒருவரும் கோவிலில் நுழைய முடியவில்லை. ஆமென்.